வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 19/12/2025. இன்றைய நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்குது. இரவு 10:32 வரைக்கும் கேட்டை நட்சத்திரமும் அதற்கு பிறகு மூல நட்சத்திரமும் இருக்குது. மதியம் 3:47 வரைக்கும் சூல நாமயோகமும் அதுக்கு பிறகு கண்ட நாமயோகமும் இருக்குது. மாலை 6:09 வரைக்கும் சதுர்பாத் கரணமும் அதற்கு பிறகு நாகவ கரணமும் இருக்குது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மாலை 10:52 வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா மேற்கு திசையில் இருக்க, அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போங்க. போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளில் அமாவாசை திதி. நான் எப்போவுமே அமாவாசை திதிக்கு எந்த ஒரு புது காரியமும் செய்யாதீங்க. செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னா பித்ருக்கான கடமைகளை செய்வது. பித்ரு வழிபாடு இல்லை, அது பித்ருக்கான கடமை, நம்மளுடைய கடமை. அது செய்து தான் ஆகணும். என்ன செய்யணும் அப்படின்னா அமாவாசையில் ஒரு வேளையாவது உணவை உண்ணாதீங்க, விரதம் இருக்கு. அல்லது நீராகாரம், என்னால் உடல் நலக்கோளாறுகளால் உணவு உண்ணாமல் இருக்க முடியாதுன்னா ஆகாரங்களை அருந்தி, அதுக்காக வேண்டி நீராகாரத்தை அருந்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு கண்ணாடி கோடையில் காலையில் தேநீர் இல்லைன்னு சொன்னால் பழச்சாறு குடிக்கிறது இல்லை. ஏதோ உங்களுக்கு அந்த உடலுக்கு தேவையான ஒரு சிறிய அளவு எடுத்துக்கிட்டு எள்ளு தண்ணி, இதை ஓடுற நீரிலேயோ அல்லது முளைக்காத இடத்துலையோ அந்த எள்ளு தண்ணியை உங்கள் உள்ளங்கையில் இருந்து இட்டுட்டு, அதுக்கு பிறகு கோயிலுக்கு போய் ஒரு மோட்சார்ச்சனை, எனக்கு எள்ளு தண்ணியெல்லாம் இடையலாது, விரதம் இருக்க இயலாது, பரவாயில்ல, ஒரு கோயிலுக்கு போய்ட்டு ஒரு மோட்சார்ச்சனையை பண்ணிவிட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு, அதுவும் செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, இவ்வளவும் செய்தால் நல்லோம், காக்காவுக்கு ஒரு சாதம் வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு ஆளுக்காவது ஒரு நீருடன் உணவு தானம் கொடுத்துருங்க. இப்படி செய்கிறது மூலயமா முன்னோர்களோட அருள் ஆசி கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இன்றைக்கு செய்யலாம். குலதெய்வத்தின் அருள் ஆசி கிடைக்கும். இதுகளை செய்துட்டு வாங்க, வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். வேறு எதையுமே இன்றைக்கு செய்யாதீங்க. அவ்வளோதான். இப்போ உங்கள் ராசி பலனை பார்த்து அதை செய்யலாம் இதை செய்யலாம் நான் சொல்லுவேன். அதாவது முயற்சி செய்கிறது வேற, ஆனால் புதிதாக ஆரம்பிக்கிற விஷயங்களை இன்றைக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க. அதுக்கான திட்டங்களை தீட்டுங்க, எல்லாமே செய்யுங்க. செய்துக்கிட்டு இருக்க வேலையில் ஒரு மாற்றம் உருவாக்குங்க. ஆனால் அதை புதிதாக உருவாக்குறது மட்டும்தான் இன்றைக்கு வேண்டாங்கிறேன். புதிதாக ஆரம்பிக்காதீங்கன்ற மட்டும்தான் நான் சொல்கிறேன். அப்போ முதல்ல இப்படி சொன்னார் பஞ்சாங்கத்தில், இப்போ ராசி பலனில் எப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்து ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே நான் ஒரு விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். உங்களை பற்றி சில தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் முக்கியமாக ஜன்ன ஜாதகத்தில் லக்னம் தான் உயிர். அப்போ லக்ன பலனை கேளு, லக்ன பலனையும் கேட்கணும். அது கட்டாயம். ஏன்னா லக்ன பலன் தான் வழி நடத்த போகிறது. ராசிங்கிற பலன் அல்ல லக்ன பலம். ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். லக்னம்ங்கிறது உயிர். உங்கள் உடலை இயக்கும் சக்தி அந்த உயிருக்கு தான் இருக்குது. அப்போ உயிரிட பலனை கேளுங்க, ராசிட பலனையும் கேளுங்க, ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். அதே நேரத்தில் மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
தசைநாதன் புத்திநாதன் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசையோ புத்தியோ உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளத்தையும் தெரிந்த பிறகு அதை எந்த அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை கேட்கும்போது தான் உங்களுக்கு அது வழிநடத்த இருக்கும். சில பாதகங்கள் இருக்கலாம், ஊழ்வினை நட்சத்திரமாக இருக்கலாம், அடுத்து ஊழ்வினை புத்தி நடக்கிறதா இருக்கலாம். இப்படி எது இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கான பரிகாரம் தீர்வு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நாள் கெட்டதாகவே நாம் பலன் சொன்னாலும் நல்லதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வியாபாரங்கள், கடல் கடந்து தொடர்போடு வியாபாரங்கள் செய்பவர்கள், முதல்ல உங்களுக்கு அந்த வியாபாரங்களில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை சில முன்னேற்றங்கள், புதிய வியாபாரங்கள், அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒப்பந்தங்கள், வியாபார ஒப்பந்தங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், செய்கிற வியாபாரத்தில் அதிக லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் முன்னேற்றம். நீண்ட நாளாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு நஷ்டம் ஒன்றை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க வியாபாரத்தில். எப்படி இந்த செலவு வருது, எதுக்கு எங்களுக்கு நஷ்டமாக போகுது அப்படிங்கிற ஒரு செலவை கூட நீங்கள் கண்டுபிடிச்சி அதை சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வியாபாரம் மூலிமா வெளிநாடு போகிறது, வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள், கல்வியில் முன்னேற்றம், ஆண் குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஆண் குழந்தைகளுக்காக அதுக்கான வாய்ப்பு, ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குல தெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷப ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயம், அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து பண ரீதியாகவோ இரண்டாவது திருமண ரீதியாகவோ அல்லது சகோதரர், மூத்த சகோதர சகோதரிகள் இவங்கள இடையிலே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இருந்தீங்கன்னாலும் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முடிவே எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுடைய குடும்பத்தில் 3 பேருக்கு, உங்களுக்கு, உங்களுடைய தந்தைக்கு, உங்களுடைய குழந்தைகள், அதில் முக்கியமாக ஆண் குழந்தைகள் கவனமாக இருக்கணும். அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, ஒரு பயணத்தில் இருந்தாலும் சரி, ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். அடுத்து வியாபாரம் செய்கிறவங்க மிக மிக கவனமாக இருக்கணும். எதிர்பாராத பொருள் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த சில விஷயங்கள் தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் தந்தையும் பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் குழந்தையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவி இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள், அதை ஊதி பெருசாக்காதீங்க. அடுத்து குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்த வாடிக்கையாளர், பங்குதாரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து புதிய தொழில் தேடுபவர்கள், இருக்கிற நிறுவனங்களில் தொழில் செய்கிற நிறுவனங்கள், இப்போ இடங்களில் அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ஒரு வெற்றியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க,
தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். சில விஷயங்கள் எதிர்பாராத ரீதியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய்கள்லேருந்து வெளிப்படுறது, நோய்களுக்கு சரியான சிகிச்சை முறைகளை இனங்காண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எதிரிகள் தொல்லைகள் நீங்கிறது, எதிர்களை இனங்காண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். விநாயகப் பெருமான், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது முதல் குழந்தையாக இருக்கலாம், இரண்டாவது குழந்தையாக இருக்கலாம், விஷயங்களில் கவனமாக இருக்கும். காதல் திருமணங்கள், அதாவது திருமணம், ஒரு பெண்ணையோ ஆணையோ விரும்புகிறீங்க, திருமண பேச்சுவார்த்தைக்கு நான் அதை எடுத்துகிட்டு போகலாமா, இன்றைக்கி அது வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு, காணி, வாகனம், சொத்து, பூர்வீக சொத்து, இதுகளில் பாக பிரிவினை பண்ணுறது அல்லது அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறது இன்றைக்கி அது செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. காதல் விகாரங்களில் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. வீடு, காணி, வாகனம், சொத்துக்கள், இதில் இருந்து வந்த சிக்கல்கள் தேங்குவது, புதியது வாங்குறது, விற்க முடியாமல் இருந்தால் விற்கிறது, அடகு வச்சதை திருப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி இடத்திலே சில அந்யோன்யங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள், அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள், கல்வியில் பாடசாலை மட்டத்தில் கல்வி கற்கிற மாணவர்களில் அவங்களோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளையும், ஆதி பராசக்தி, குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள். ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் பண்ணுறங்க, நல்ல பாதத்தை கேட்குறது நன்மையை தரும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி அல்லது தங்கை, இவங்களோட இளைய சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வரலாம். அவங்களோட வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரலாம். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி சிகிச்சைக்கு போகலாமா, ஒரு பரிகாரம் செய்யலாமா, செய்யாதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட முயற்சிகள்லாம் இன்றைக்கி ஒரு தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு ஆலோசனை பண்ணிட்டு போகும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த அங்கத்தவர் யாராக இருக்கட்டும், தாத்தா, பாட்டி, அம்மா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, கணவன், மனைவி, குழந்தைகள், யாராக இருக்கட்டும், இவங்கள்ட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும், முரண்பாடுகள் வரும். உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களையோ அல்லது நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்றதை யோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு யோசித்து பேசுங்க. ஏன்னா இன்றைக்கு அவங்க செய்கிற காரியம் உங்களால் தான் அவங்க செய்ய போகிறாங்க, அது உங்களுக்கு ஒரு முரண்பாடாக இருக்க போகுது. இதனால் கருத்து வேறுபாடு, அதனால் பொறுமையை கடைப்பிடிங்க. அடுத்து இந்த கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், இதை பிரச்சனை பண்ண போகிறேன், ஒன்றும் செய்ய வேண்டாம். பொறுமையும் அமைதியும் காயுங்க. இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சரி. அதே மாதிரி மௌன விரதம் எடுத்தாலும் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் அல்லது வாழ்க்கை துணை, இவங்ககிட்ட போயிட்டு தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தங்களை கொடுக்காதீர்கள், அமைதியாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். அதே நேரத்தில்
உங்களுக்குள்ள ஒரு புத்துயிர் பெறக்கூடிய நாள். அந்த புத்துயிர் உங்களுடைய வேகம், சக்தி அதுகளை சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அது எதாக இருக்கலாம், முயற்சிகள் எதாக இருக்கலாம், தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது தொழில் வியாபாரம் ஏதோ ஒரு முயற்சிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், சரியாக நடக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்ப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக செலவுகள், தேவையற்ற செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடல் கடந்து தொடர்புடைய ஏதோ ஒரு விஷயம், வியாபாரம், கல்வி, குடும்ப உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள், நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதா இருந்தால் கூட இன்றைக்கி அதுக்கான நாள் இல்லை. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கும். மனம் ஒரு சஞ்சலம் அடைகிறதுக்குரிய காலமாக இருக்கும், கவனமாக இருக்கும். பெண்களுக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளை வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா, குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்தது மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் தடையாகலாம். அந்த தடை உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்கலாம். அதனால எதிர்பார்ப்புகளை இன்றைக்கி குறைச்சிக்கொள்ளுங்க. தேவையில்லாமல் அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாதீங்க. அவர்களோட வாக்குவாதங்கள் பண்ண போகாதீங்க. ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்காது. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா, குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை. இப்போ நான் கடந்த சில நாட்களாக இறைவன்லேருந்து எப்படி எல்லாம் வந்தது, நாம் எப்படி நடந்து கொள்ளணும்னு எல்லாமே சொல்லிட்டேன். நேற்று நான் சொல்லும்போது முக்தி அடைங்க, இறைப்பேர் அடைங்க அப்படின்ட்டு. எப்படி இறைப்பேர் அடைகிறது? தவம் பண்ணுறதா காட்டுக்கு போயிட்டு? அதெல்லாம் அவசியமே இல்லை. இன்னைக்கு யோகாசனம் சப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இலகுவாக ஆக்கியிருக்காங்க. ஆனால் சில பேர் இன்னும் சரியாக கடைப்பிடிக்கலை. அந்த விஷயத்தை நான் இன்னொரு நாள் இல்லைன்னா நாளைக்கு அதை நான் சிந்தனையாக அவங்களுக்கு சொல்கிறேன். யோகாசனம்ங்கிற விஷயங்களை எப்படி செய்யணுங்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி நம்ம அந்த இறைநிலையை அடையுது. அதுக்கு தேவையான ஒரே ஒரு பயிற்சி அகத்தாய்வு அல்லது தட்பரிசோதனை, இல்லைன்னா ஆத்ம விசாரணை இப்படின்னு பல மகான்கள் பல பேர்களை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படி? அகத்தாய்வு தெளிவாக தமிழில் இருக்கு, தட்பரிசோதனை அதுவும் தமிழில் இருக்கு, ஆத்ம விசாரணை தெளிவாக இருக்கு. இதை கொஞ்சம் பிரித்து அமைதியாக கேட்டிங்கனாலே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். தனக்குள்ள இருக்க விஷயத்தை தெளிவாக ஆராய்ந்து பார்ப்பது அல்லது அதை விசாரித்து பார்ப்பது, பரிசோதனை செய்து பார்ப்பது. நல்லதா கெட்டதா, எனக்குள்ள என்ன இருக்குது, காமம் இருக்கா, குரோதம் இருக்கா, பழிவாங்கிற எண்ணம் இருக்கா, களவு இருக்குதா, இந்த மாதிரி அருகுணங்கள், தேவையற்ற அருகுணங்கள், தீய குணங்கள் இருக்குதா, எல்லாத்தையும் நம்ம பார்த்து அது அப்படியே பார்த்து. என்ன, ஒரு பாத்திரத்தில் அழுக்கு இருக்குது, என்ன பண்ணுவோம்? ஒரு உடையில் அழுக்கு இருக்குது, கழுவி விடுவோம். அது மாதிரி இங்கே மனசில் அழுக்கு இருக்குது, கழுவி விடுங்க. இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு அதுக்கான பாதை தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். எதுக்கான பாதை? முக்தி அல்லது வீடு பேருக்கு தெளிவான பாதைகள் திறக்க ஆரம்பிக்கும். தெளிவான முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிங்க, அந்த இறைநிலை உங்களை வழி நடத்த ஆரம்பித்து விடும். அப்படி ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் வாழ்க்கை சரியான வழியில் போய்கிட்டு இருக்கும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.